C.S. லூயிஸ் சொன்னது உங்களுக்கு சொன்னேன். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி திருமணம் செய்கிறதுக்கு பயப்படுறவங்க எதுக்கு பயப்படுறாங்க? வாக்கு கொடுக்கணும், அதை காப்பாற்றணும், அதன்படி நடந்துக்கணும், அதை நிறைவேற்றணும், இது கடவுளுக்கு முன்னால் இதெல்லாம் ஐயோ வேணாங்க அப்படின்றாங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்கிறாரு, லவ் எனிதிங் அண்ட் யுவர் ஹார்ட் வில் சர்டன்லி பி ராங் அண்ட் பாசிபிளி பி broken. யாரையாவது அன்பு கூறுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட நொறுங்கி போக வாய்ப்பு இருக்கிறது அந்த அன்பின் நிமித்தமாக. இஃப் யூ வாண்ட் டு மேக் ஷுர் ஆஃப் கீப்பிங் இட் இன்டாக்ட், அது உடஞ்சி போகாமல் பத்திரமா வைக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ மஸ்ட் கிவ் யுவர் ஹார்ட் டு நோ ஒன். உன்னுடைய இருதயத்தை யாருக்கும் நீ கொடுத்துறாத, பத்திரமா வச்சுக்க. உன்னுடைய இருதயத்தை எடுத்து உன்னுடைய சுயநலம் என்கிற அந்த சவப்பெட்டிக்குள் வைத்து பூட்டி பத்திரமாய் வைத்துக்கொள். நம்ம ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுக்கணும். நம்ம நாளைக்கு வேணான்னா பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்க பாரு. கொடுக்க மாட்டேன், இந்த இருதயத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சிருக்கிற அந்த இருதயம் என்ன ஆகுமா? உடையாது, நொறுங்காது. ஆனால் உடைய முடியாத இருதயமாய், கடினமான இருதயமாய் மாறும். ஊடுருவ முடியாத, எவரும் ஊடுருவ முடியாத இருதயம் ஆயிடும். மீட்க முடியாத ஒரு இருதயம் கல் இருதயமாக மாறிவிடும். எங்கேயாவது மாட்டிக்கிறதுலேருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் வாழுகிற இடம் ஒரே ஒரு இடம், நரகம். அங்கே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, நரகத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, இருதயத்தை ஒருபோதும் ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தரே அன்பு கூற மாட்டாங்க, ஒருத்தருக்காகவும் தங்களை அர்ப்பணிக்க மாட்டாங்க, அன்பு கூற மாட்டாங்க, எதுக்கும் எதோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. நரகம் என்கிற ஒரு இடம் தான் இருக்கிறது. இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குதா, இவ்வளோ கடமை இருக்குதா, இவ்வளோ பொறுப்பு இருக்குதா, இதை வாக்குறுதியாக வேற சொல்லி கடவுளுக்கு முன்னால் வேற சொல்லி இதுதான் திருமணமாங்க. இப்போ சொன்னதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு, திருமணமே வேணாமன்ற உங்களுக்கு சொல்கிறேன் நான். அது நிமித்தமாக வேணான்னு சொன்னீங்கன்னா, இது நிமித்தமாக பயந்து நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த உலகத்தில் நிறைய பேர் தனிமையில் விடப்பட்டவர்கள் இருக்கிறார். இவங்க சந்தோஷமாக தனியாக வாழ்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க. அது அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி ஆட்கள். தங்களை மற்றவர்களுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு நான் சேவை செய்ய போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ணேன்னு திருமணமே செய்யாமல் போய் எதையாவது மற்றவர்களுக்காக செஞ்சிகிட்டு இருப்பாங்க. அவங்கள சொல்ல நான், ஐயோ நம்மால் இந்த கடமையெல்லாம் நிறைவேற்ற முடியாது, இன்னொருத்தருக்கு இருதயத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதனால திருமணம் வேணான்னு இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், அவங்க ஏன் தனிமையில் விடப்படுறாங்கன்னு சொன்னால், அவர்கள் தங்களை குறித்து தான் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை குறித்து எந்த கரிசனையும் அவர்களுக்கு கிடையாது. எனக்கு என்ன கிடைக்கும், என் வாழ்வு என்ன, எனக்கு என்னது நல்லது நடக்கும், எனக்கு இது நல்லதா, அப்படி தான் யோசிக்கிறாங்களோடைய மற்றவர்களுக்காக வாழ தெரியாதவர்கள் அவர்கள். அவர்களுடைய தனிமை கொல்லுகிற தனிமை, அது நரகத்தின் தனிமை. அது